guys, welcome to V Meal Pass. இன்னைக்கு V Meal Pass என்ன பார்க்க போறீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெசிபி போனவே பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷனா இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க guys பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருட்கள் சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம், இத்தனை வெங்காயம், ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா ஸ்பீல் வச்சுக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை அப்படியே வருவீங்க. ஸோ கைஸ் அதுக்கு அடுத்து பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்க காரத்துக்கு உங்களை போட்டுக்கோங்க கைஸ். சத்துவழி போட்டுக்கோங்க கைஸ் வாசத்துக்காண்டி கொஞ்சமாக. அதை போட்டுட்டு நல்லா அதை கிண்டிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்காண்டி. அடுத்து இஞ்சி போட்டு போட்டுக்கோங்க கைஸ். அடுத்து தக்காளி, ஒரு தக்காளி ஃபுல்லாவா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு மல்லி புதினா. அது மஞ்சள் போடணுமா? மஞ்சள் எவ்வளோ போடணும்? ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டாச்சு கைஸ். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க கைஸ். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 2-5 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க கைஸ். 3/4 கிலோ கறி நம்ம வேக வச்சு போட்டுக்கோங்க கைஸ். கழுவி வச்சுருந்ததை போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவோங்க கைஸ். மசாலாவோடு நல்லா கறி வந்து ஊறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேவையான உப்பு போட்டுக்கோங்க கைஸ். உப்பு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய், தேங்காய், கசகசா, கிரேவி பொடி போட்டு நாங்கள் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே அப்படியே அதை கொட்டிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி தான், இந்த மசாலா தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டோ. ஆமாம், நல்லா மணக்கும். இதை போட்டுட்டு நல்லா வந்து உடம்புக்கு நல்லது. புண்ணு இருந்தால் ஆற்றிடும் வகுத்துல. அதனால புண்ணு இருந்தாலும் குழம்புக்கு சேர்த்துருவோம். சாம்பார் எந்த குழம்பு வச்சாலும் சேர்த்துருவீங்க கொஞ்சமாக. அது என்னன்னு தெரியலன்னா அதை பார்க்கறது எடுத்துக்காங்க. சரி, கசகசாலாம் என்னன்னு தெரியாது சொன்னீங்கன்னா இதாங்க கைஸ் கசகசா. இந்த மாதிரி வெள்ளையாக ரவுண்டாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான், ரெசிபி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரம் வி வில் மேக் இட் பாசிபிள்.